ஓகே. யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஏ வழக்கமாக நடக்கிற ஆராதனையை நான் சொல்லுகிறேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே 3 ஆராதனை நடைபெறும். இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தத்தை சொல்லி, நான் உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் அதிலிருந்து சிறப்பு செய்தியை நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அகற்றி இடிந்து போனதை எல்லாம் திரும்ப கட்டும்படி புதுப்பித்து மிக அருமையாக எப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை தருகிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் பார்க்க போறோம். சில காரியங்கள் நம்மளை விட்டு முதலாவது அகற்றுகிறார், தேவையற்ற காரியம். ஏன்னா நம்ம நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, கனி கொடுக்க முடியாத கொடிகள் இருந்து அதை வெட்டி போட்டு அகற்றி போட்டு அந்த செடியில இன்னும் அதிகமா பழம் உண்டாகும்படி நல்ல கனி கொடுக்கக்கூடிய கொடி எதுவோ அதை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்துற. ஆகவே நான் கர்த்தர் பிள்ளை, என் வாழ்க்கையில ஏன் பாஸ்டர் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவங்கள் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நம்ம எப்படி வெற்றிகரமா வாழ முடியும் என்கிற அருமையான காரியத்தை நான் இப்ப போதிச்சுட்டு வரேன். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டு இந்த மகத்துவமான வல்லமையை இந்த மண்பாண்டத்துக்குள்ள வச்சான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாக ஒளியை எங்கள் இருதயத்திலே தோன்ற பண்ணினார். எங்க வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே. அப்ப நான் நியாயாதிபதி புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அவங்களுக்கு எதிராளிங்க கடல் மணல் மாதிரி இருக்கு. These people were just 300 people. 1:450. ஒரு ஆளு 450 பேருக்கு எதிர்த்து நிக்கணும். Is it possible? முடியுமா? ஐயா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க பலனுக்கு மிஞ்சி, சக்திக்கு மிஞ்சி போகும்போது சொல்றீங்க, நிக்க பலன் இல்லையே, என்னால தாங்க முடியல, பல மடங்கு பெருகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பயமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, ராத்திரி ஆனா என்னால நிம்மதியா தூங்க முடியல, என் உடல்ல பல வியாதி, என் குடும்பத்துல கஷ்டம், துன்பங்கள், பிள்ளைகளால எனக்கு வேதனை, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு பிள்ளைகளும் என்ன பார்க்க யாரும் இல்லை. பல விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் பிள்ளை ஆயிட்டேன்னா எப்படி வெற்றிகரமா வாழ முடியும்? ஏதோ ஒரு பாஸ்டர் கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணி, அவரு ஜெபம் பண்ணி எல்லாம் சரியாயிட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா ஒரு பாஸ்டருடைய வேலை ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நீங்க ஜெபிக்க கத்துக்கணும். உங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உங்க உரிமைகள் என்ன, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல மாம்சத்துல வந்து அவர் என்ன செய்தார், அவருக்குள்ள நான் யாரு, என்னுடைய பிரிவிலேஜ் என்ன என்பதை குறித்து நீங்க விவரமா புரிஞ்சுக்கிட்டா அப்போ உங்களுக்கு ஒரு விசுவாசம் வருது பாத்தீங்களா? அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். அப்ப எல்லா நேரமும் நீங்க ஜெயிக்க முடியும். எப்ப தெரியுமா? அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி. அந்த அறிவு இல்லைன்னு வைங்க, அதை எடுத்துருங்க, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் தோல்வி, எங்க போனாலும் கஷ்டம். வீடை மாத்துங்க, வீடை மாத்தி பாருங்க, அங்கேயும் அதே பிரச்சனை. நீங்க எங்க ஓடினாலும் உன்னை பிரச்சனை விரட்டி விரட்டி பிடிக்கும். ஆனா வார்த்தையை கத்துக்கிட்டா எது உன்னை விரட்டுச்சோ அதை துரத்தி துரத்தி அடிப்பீங்க. சபையில வந்தா நீங்க அவருடைய வார்த்தையின் வல்லமையை புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளதா மாறிடும் பாருங்க. ஒரு சாதாரண ஆளா நீங்க இருக்கவே மாட்டீங்க. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு வான்ற. அப்போ அந்த ஸ்டோரி, அங்க நடந்த சம்பவத்தை சொன்னேன்.
அவ்வளவு பேரு எதிராளியா நிக்கிறான். மலை மேல இருந்து பாக்குறாங்க. கடல் மணல் மாதிரி இருக்குதான் ஜனங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கிறாரு. யுக்தியை எப்படி இந்த வார்ல நீ ஜெயிக்கணும்னா, நீ ஒரு காரியத்தை செய். அந்த மண் பானையை எடுத்து அதுக்குள்ள தீவெட்டிய வச்சு, நீ ஒரு எக்காலத்தை எடுத்து ஊது. வலது கையில எக்காலத்தை பிடிச்சு நீ ஊது. பானையை கீழே போட்டு உடைத்து அந்த தீவெட்டியை நீ உயர்த்தி பிடி. அப்புறம் சொல்லு, கிதியோனின் பட்டயம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதை குறித்து பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட நாம் எத்தனை பக்கத்துலங்க, எல்லா பக்கத்திலும் நெருக்கம். இப்படி இருக்கும்போது இந்த நெருக்கம் வரும்போது நம்ம என்ன பேசுறோம்? இந்த மண்பாண்டம் இது உள்ள, இந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை அறிவாகிய ஒளி உள்ள இருந்துச்சுன்னா, அவர் சொல்றாரு, அந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு வா. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியே பேசாத, துன்பத்தை வெளியில பேசாத. உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டு கஷ்டத்தையும் துன்பத்தையும் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு அதை பத்தி தப்பா பேசலாம். பேரு கேட்கறது கூட டைம் இல்லாம இருக்கு. உன் சொந்த ஜனங்க கிட்ட போய் நீ படுற கஷ்டத்தை போய் சொன்னீங்கன்னா சரியா கவனிக்க மாட்டேன். நான் கத்த சொன்னாரு, எவங்கிட்ட போய் யார்கிட்ட போய் நீ சொல்ல போற, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கேன். என்னுடைய பிள்ளை, நீ என்ன நம்பி அடைக்கலமா ஓடி வந்த நீ நடுத்தருவில் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்ப நான் எப்படி ஜெயிக்கிறதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கிறாரு. அன்னைக்கு எப்படி அந்த மண்பானைய உடைக்க சொன்னாரோ அது போல சொல்றாரு, மாம்ச சிந்தைய உடைச்சிடு. பிசிக்கல் ஃபீலிங்ஸ், ஐம்புலன் உணர்வுகள், கண்ணில் பார்க்கிற காரியம், காதுல கேட்கறது, சரீரத்துல உணர்றது, எதெல்லாம் உங்க கண்ணால பாக்குறீங்களோ அதை அப்படியே நினைச்சு பேசுறதை விட்டுட்டு அதை உடைத்து, பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா பல எண்ணங்களை கொண்டு வரான். அவரை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தாய் மறந்தாலும் மறக்காதவர். அவரை பத்தி அறிஞ்சிருக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ அவரை பத்தி அறிவு எனக்கு இருக்குது. அவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுகிறது அல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன். அந்த அறிவுக்கு விரோதமா எனக்கு எண்ணங்கள் வருது. வியாதி வரும்போது எனக்கு தெரியுது, அறிவு இருக்கு, நான் சுகமானேன் என்ற வார்த்தை. ஆனா அந்த நேரத்துல ஒரு ஆர்குமெண்ட், ஒரு தர்க்கம் போது. உன் தேவன் எங்கே? உன் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உனக்கு என்ன நடந்தது? இப்ப பார், உனக்கு வியாதியில இருக்கே, உன் பிள்ளையை பார், உன் குடும்பத்தை பார். ஆனா சொல்றாரு, உன் பிள்ளைகள் ஒளிவு மறக்க உன் பந்திய சுற்றிலும் வாழ்க்கை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன்னு சொன்னா, கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. உடனே என் மனம் எனக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் என்னை அழைத்த தேவனுடைய கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவுக்கும் விரோதமா வரும்போது, அன்னைக்கு எப்படி பானையை உடைச்சாங்களோ அதே போல அந்த எண்ணங்களை தகர்த்து, நான் ஒண்ணு சொல்றேன், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எவ்வளவு வேணும் பொய்யே சொல்லாத என் தேவன் சொல்லியிருக்கிறார். என்னை அவர் கைவிட மாட்டார். அது எழுதியிருக்கிறதே, சாத்தானே அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். எழுதியிருக்கிறதே, நான் தோற்று போகிறதில்லை என்று எழுதியிருக்கிறதே, என் குறைவெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவேன் என்று சொன்னாரே. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் வாக்கு பண்ணின தேவன் மாறவே மாட்டார் என்று அந்த வெளிப்பாட்டை, அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டை நீங்கள் உயர்த்தி பிடித்து சொல்லணும். இப்போ கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம், தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் என்னுடையது என்று சொல்லி நான் சொல்ல, எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் சொல்றாரு, இப்படி வாழ்க்கையில நல்ல ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டியன், ஒரு முதிர்ந்த நிலை வரணும்னா முதல்ல ஒரு முன்மாறி மழை ஒண்ணு பெஞ்சது. அதுதான் ஒரு புது பிறப்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு கனி கொடுக்கணும். அது செடி வளர்ந்து பயிர் ஆகணும். அதுக்கு என்ன பண்றாரு? முன்மாறி பின்மாறி மழை, மறுபிறப்பை கொடுத்தாரு. பிறகு திரும்பவும் எனக்கு பின்னாடி லேட்டர் ரெயின், பின்மாறி ஒரு மழை ஏன் கொடுக்கிறாருன்னா, நான் முதிர்ச்சி அடையும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். சபைக்கு தேவன் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்க பிள்ளைகளை போல இருக்கிறதுக்கு அல்ல, ஒரு முதிர்ச்சி உள்ளவர்களாய், மதிலை தாண்ட, சேனைக்குள் பாய, எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களாய், பலவான்களாய் நீ எழும்பும்படி.
நான் சொல்லுகிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள் மகளே, மகனே. நான் சொல்லுகிறேன், அந்த அபிஷேகம் உன் கட்டுகளை அவிழ்த்து போடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27 சொல்கிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். உலகத்துல கஷ்டம் இருக்கதான் செய்துங்க, ஆனா எதுவுமே தற்காலிகமானது. நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, பெற்றுக்கொள்ள ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன். நான் அதை வச்சு உங்க கூட சொன்னேன், that's a promise of God. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய செல்வம் இருக்கலாம், ஆனா சில சூழ்நிலைகள் அதை இழக்கும்படியான ஒரு சூழ்நிலையும் வரும். எல்லாமே ஒரு சீசனல், அது மாறும், காலங்கள் மாறும். ஆனா நீங்க அது மாறணும்னு நீங்க மாறக்கூடாது. எப்படி இந்த சூழ்நிலை மாறினாலும், என் கையில ஒருவேளை ஒரு காலத்துல எங்கிட்ட நல்லா இருந்தா இன்னைக்கு ஒண்ணு இழந்து இருந்தேன்னா, இது பெர்மனன்ட் கிடையாது. இந்த சூழ்நிலை, இந்த சீசன் இப்பொழுது கடுமையான ஒரு கோடை காலம் மாதிரி இருந்தா கூட, ஒரு கண்டிப்பா உனக்கும் ஒரு மழை காலம் இருக்கு. ஆசீர்வாதமான மழை உனக்கும் உண்டு. மாறும். பகலால் சொல்லுங்க, எல்லாம் மாறும். திரும்ப சொல்லுகிறேன், உன் சூழ்நிலை மாறும், உன் கஷ்டம் மாறும், உன் வியாதி மாறும், உன் துன்பம் மாறும், உன் சாபம் மாறும். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற எந்த தீங்கான நாளும் உன்னை விட்டு ஓடி போகும். Nothing is forever. எல்லாம் மாறும். புயல் வருது, கேள்விப்பட்டோம் மாதிரி புயல் வருதுன்னா அது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டே வருது. வந்துட்டு ஒரு இடத்துல நிலை கொண்டிருக்குன்னா எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் அங்க நிலை கொண்டிருக்கும்? வீக் ஆயிடும். அப்படி நிலை கொள்ளாம இன்னும் ஒரு போர்ஸா வந்ததுன்னா கூட கண்டிப்பா it will pass away. அதுவும் கடந்து போகும். நான் சொல்றேன், வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கடந்து போகும். ஐயா, என் அன்பு மகனே, மகளே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உன் தைரியத்தை விட்டுறாத. பக்கத்துல பசங்க, தைரியத்தை விட்டுறாத. நல்லா சொல்லுங்க, தைரியத்தை விட்டுறாதுங்க. கர்த்தர் சொல்கிறார், பலன் கொண்டு திடம் மனதாயிரு. யோசுவா சொன்னார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை நான் கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலகவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டார். முன்மாறி பின்மாறி மழைன்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம். இப்போ எங்க அது முதல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, உபாகம புத்தகத்தில் தான் வருது. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் முன்மாறி பின்மாறி மழை என்ற வார்த்தை பயன்படுத்தும். வேற இதுதான் இங்கதான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய காரியத்தை நல்லா விளங்கணும்னா, எந்த இடத்துல முதல்ல சொல்லப்பட்டதோ அதை கொஞ்சம் டீப்பரா படிங்க, அப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏதாவது ஜீவனை பத்தி பேசுதா, மரணத்தை பத்தி எங்க முதல்ல எழுதிருக்கு அங்க போகணும். அங்க படிச்சீங்கன்னா நல்லா விளங்கும். இப்போ நம்ம முன்மாறி பின்மாறி மழையை பத்தி பார்க்கணும். முன்னாடி ஒரு மழை பெய்யும் போது விதை விதைக்கிறவனுக்கு அந்த விளைச்சலை கொடுத்து அந்த பயிர் நிலமாகுது. பின்மாறி மழை அந்த பயிராகி முதிர்கக்கூடிய முதிர்ச்சி பெறுவதற்காக மழை கொடுக்கும். இதை வழியா இந்த இயற்கையின் காரியத்தை வச்சு ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒரு ரட்சிப்பை பெற்ற பிறகு நான் எப்படி ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு வரணும்னா, மழையினால எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. வாகும் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். If you have English Bible, Deuteronomy chapter 11 verse 14. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து நமஸ்கரியாலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் சொல்றாரு, முன்மாறி மழை அது கொடுக்கிறது உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் நல்ல விளைச்சலை கொடுக்குது. பிறகு எண்ணெயை பத்தி பேசுறாரு. டாக்கிங் அபவுட் அனாயிண்டிங். ரட்சிப்பை பெற்ற பிறகு மறுபிறப்போட முடியல, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த தானியத்தை குறித்து சொல்லும் போது அதுலதான் நம்ம இந்த பிரெட் அண்ட் வைன், இது டாக்கிங் அபவுட் த நியூ கவர்னன்ட், கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஆகிய
ஒரு புதிய உடன்படிக்கையை பத்தி சொல்லு. இந்த மீட்பு எப்படிப்பட்டது? ஒரு மதமாற்றம் அல்ல. இந்த மீட்பை குறித்து நீங்க தெரியணும்னா, இந்த அப்பம் அப்பம் பிடிதலும் திராட்சை ரசமும் அதை குறித்து பார்க்கும்போது, இது புது உடன்படிக்கையை குறித்து ஒரு உடன்படிக்கையை பத்தி பேசுற ஒரு அருமையான காரியம். இஸ்ரவேல் ஜனங்க புது உடன்படிக்கை படிக்கணும்னா, பழைய உடன்படிக்கையில தேவன் எப்படி இவங்களுக்கு அற்புதம் செய்தான் அதை படிச்சோம்னா இது நல்லா புரிஞ்சிடும். இல்ல பழைய ஏற்பாட்டுக்குள்ள இந்த புதிய ஏற்பாடு இருக்கும். அதை உடைச்சு பார்த்தோம்னா புதிய ஏற்பாடு நல்லா விளங்கிடும். இப்போ நீங்க அங்க எக்ஸடஸ் யாத்திரை புத்தகத்து போனீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் என்ற ராஜா கீழே அடிமையா இருக்காங்க. அந்த எகிப்து ராஜ்யத்துல ரொம்ப கொடுமையான காரியத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. கர்த்தர் மோசையை அனுப்பி விடுதலையை அவர்களுக்கு சொல்றாரு, என் ஜனங்களை விட்டு விடு, அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போக விடுன்னு சொல்லி மோசே போய் கேட்கிறார். சொல்றான், நான் அதெல்லாம் அனுப்ப முடியாது. அப்ப சில மிரக்கல் அங்க நடக்குது. நல்ல கவனிங்க. பழக்கத்துக்கு மாறான சில அற்புதங்கள்லாம் நடக்குது. அவன் என்ன பண்றான், அவங்க மந்திரவாதியை வச்சு அவன் அதே மாதிரி காரியத்தை செய்ய. இப்படி அற்புதங்கள் செய்ய 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 அவன் இருதயம் இன்னும் கடினப்பட்டு அவன் இவங்களை விடுற மாதிரி இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்போ செய்ய போகிற இந்த காரியத்தின் பிறகு அவனால இங்க உங்களை அடிமையா வைக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தினை இனி நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நல்லா கவனிங்க. எல்லா இடத்திலையும் அற்புதங்கள் என்பது இருக்கும். நீங்க கோயிலுக்கு வரும்போது எனக்கு வயிறு சரியில்லை, கட்டி, கேன்சர், கண்ணு தெரியல, இதனால் நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அற்புதங்கள் என்பது அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும். நான் ஒரு பெந்தகோஸ்து, நான் அற்புதத்தை நம்புறேன். ஆனா அற்புதங்கள் ரட்சிப்பை கொடுக்காது. நீங்க ஒரு பல வருஷமா வியாதியா இருந்து நீங்க சுகம் பெற்றா கூட அது ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது வித்தியாசமா, இயேசுவை சொந்த தெய்வமாக ரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொள்ற காரியம். அதுதான் இப்ப நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இவ்வளவு மிரக்கல் நடந்த பிறகு சொல்றாரு, இப்போ இந்த மரண தூதன் வருவான், இந்த தேசத்துக்குள்ள வருவான். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மிருகத்தை கொன்று, ஒரு ஆடை கொன்று, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து நீங்க அந்த நிலைக்காலில் பூசணும். அந்த அப்பத்தையும் அந்த இறைச்சியும் நீங்க சாப்பிடுங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல பாருங்க, அது என்னன்னு அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு புளிப்பில்லாத அப்பத்தை அவங்க செய்து இறைச்சியை பூசி ரத்தத்தை எடுத்து வால் போஸ்ட்ல போட்டாங்க, அந்த டோர் போஸ்ட்ல போட்டாங்க. அப்போ அந்த மரண தூதன் அங்க கடந்து வரான். வரும்போது அவனால உள்ள போக முடியல. காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிறவன் நல்லவன்றதுனால இல்ல, ஏற்கனவே அங்கே தீர்ப்பு நிறைவேறிடுச்சு, மரணம் அங்க உண்டாயிடுச்சு. அப்படியே நமக்கு என்னன்னா, இப்ப நம்முடைய பாடம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஏன் பிசாசு தொட முடியாது, உன்னை ஏன் தொட முடியாதுன்னா, உங்களுக்கான ஒரு தீர்ப்பு ஏற்கனவே நிறைவேறிடுச்சு. உங்களுக்கு பதிலாக இப்ப மிருகம் கொல்லப்படல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல மனுஷனா வந்து பாவ மனுஷ சாயலாக அவர் மாறி எல்லா பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த சரீரம் தண்டிக்கப்பட்டது. அந்த சரீரம் தண்டிக்கப்பட்ட அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினால வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறதுனால மரணம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. அப்போ அந்த தேவன் அவர்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வரும்போது அங்கே நடந்த சம்பவம் என்றால், மரணத்தை ஜெயிக்கிற காரியத்தை கிறிஸ்துவை கொண்டு வரப்போகிற நாளை குறித்து அவர்களுக்கு காட்டினார். எந்த பாவம் உங்களை பிரித்து என்னோட கூட சேர முடியாதபடி மரணத்தை ஆவியிலே நீங்கள் செயலற்று இருந்தீர்களோ, அந்த ஆவி உயிர் பெற வேண்டும் என்றால் மரணம் நிறைவேற வேண்டும். அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஜீவனின் அதிபதியானவர் மாம்சத்திலே மனிதனாக வந்து பிராயச்சித்தத்தை, பரிகாரத்தை, பாவத்துக்கான ஒரு நீதி அவர் நிறைவேற்றுகிறார். அதை குறித்து இயேசுநாதர் பஸ்கா பண்டிகையில இங்க எப்படி இந்த ஜனங்களை எகிப்து தேசம் வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல உன்னையும் என்னையும் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிலே கொண்டு வரும்படி, இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் வரும்படி ஒரு காரியம் நடந்தது. என்னவென்றால், ஒரு மிருகம் அல்ல, இயேசுவின் ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டது. எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்கும்போது கம்யூனியன் இன்னைக்கு நடந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். நீங்க எப்படி அதை புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
சில பேர் இதை என்னன்னே தெரியாம பங்கு பெறுறாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இந்த தேவன் கொடுத்த ஒரு நாள். ஆமென். இந்த கொரிந்து சபையில என்ன பண்ணாங்கன்னா, இது என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அப்பமும் திராட்சரசமும் சபையில வரும்போது அப்பத்தை பிட்டு கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல இருந்து ரொட்டியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க, மைனெல்லாம் எடுத்துன்னு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அதை சாப்பிட்டு ஒரு சில பேர் மயங்கி விழுந்துட்டு கோயில்ல. சார் இது என்னன்னு உங்களுக்கு தெரியல. 23ஆம் வசனம் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். சொல்றாரு, நான் இப்ப சொல்ல போற காரியம் பேதுருவாவோ யோவானோ எனக்கு சொல்லல, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அவர் சொல்றாரு, இது என்ன தெரியுமா, நீங்க வருகிறீர்களே, இது என்ன நடந்தது என்றால், நான் உங்களுக்காக என் சரீரத்தை பிற்கப்படியே நான் ஒப்பு கொடுத்தேன். இதை நீங்க சுவிசேஷத்துல நம்ம போலாம். அங்க ஒரு நடக்கிற இயேசுநாதர் பேசுற காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை நான் படிக்கிறேங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவர் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவர் சொல்றாரு, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்போ அப்படியே வாங்க, பழைய ஏற்பாட்டுல இந்த பஸ்கா அனுசரிக்கும் போது இந்த பார்வோன் கையில விடுதலை வரணும்னா, அங்கே கொல்லப்பட்ட அந்த மிருகத்தினுடைய அந்த மாம்சத்தை புசித்து அந்த ரத்தத்தை சிம்பாலிக்கா அவர்கள் திராட்சை பழ ரசத்தை எடுத்து பருகினார்கள். அதுல பாத்தீங்கன்னா இந்த அதை அனுசரிச்சுட்டே வராங்க. ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும். அவங்க நினைவு கூர்ந்தாங்க பாஸ் ஓவர். என்னன்னா, அந்த மரண தூதன் வரும்போது நம்ம வீட்டுல மரணம் வரல, நாங்க சாகல, நாங்க பிழைச்சோம். அந்த எகிப்து தேசங்கள் எல்லாம் செத்தாங்க. அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு நாங்க பார்த்தோம். இந்த நியாய தீர்ப்புல இருந்து நாங்க எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னா, இந்த நியாய தீர்ப்பு நாங்க ஜீவனை எப்படி பெற்றோம் என்றால், மரணத்திலிருந்து நான் ஜீவனை பெற்றது எப்படி என்றால், நாங்கள் அல்ல, எங்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அதே காட்சி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரட்சிப்பு என்பது, நீ உங்கள் ஆவி செத்து போன ஆவி உயிர் பெறணும்னா நான் ஏதோ செய்ததுனால அல்ல, அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. எந்த பாவம் என தண்டிக்க சொன்னதோ அந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும்படி தேவன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவானவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுத்து வந்தார். எல்லா பாவம் ஒரு மேல் சுமத்தப்பட்டது. அவர் அடித்து நொறுக்கப்பட்ட போது அந்த காட்சியை சொல்றாரு, இது இப்படி நடக்க போது, ஆனா ஒரு நாள்ல நீங்க மறக்க கூடாது. நான் உங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு என்னவென்றால், இந்த உலகத்துல ஒரு கண்ணு போனவனுடைய கண்ணு கொடுக்கறதல்ல, கை மூடமானவனுக்கு கையை சரிப்படுத்தல, காலை பத்தி நான் பேசல. அற்புதம் நடந்தது, ஆனால் அற்புதம் அல்ல. இப்பொழுது நடக்க போவது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு புதிய ஜீவன், நித்திய ஜீவன். அது இனி நீங்கள் மரிப்பதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் பாவம் செய்தான், மரித்தான். அதனுடைய விளைவு பாருங்க, ரோமர் 5:12 சொல்கிறது, ஒருவன் மீறினாலே எல்லார் மேலயும் மரணம் வந்துச்சு. அந்த மரணம் என்றால் பிரிவு. தேவனை பிரிஞ்சிட்டோம், பார்க்க முடியல, நம்ம கண்ணால பார்க்க முடியல, அணுகவே முடியல. மிகப்பெரிய பரிசுத்த தேவன். அவர்கள் பயந்தார்கள். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, அந்த தேவ பிரசனத்தை கர்த்தர் வேணுமென்ட்டா அவர் வேணுமென்ட்டா கொண்டு வராரு, கிட்ட போக முடியல, பயந்து நடுங்க சொன்னாங்க. பயங்கரமானவர், அணுகவே முடியாத ஒரு பரிசுத்த தேவன். இப்ப நான் அவர்கிட்ட அணுக, மகனா பிள்ளையா வரணும்னு ஒரு உறவை ஏற்படுத்தும்படி காது உள்ளவன் கேட்க கடவன். சபை மாற்றம் அல்ல, மதம் மாறுவதல்ல, அணுகவே முடியாத பரிசுத்த தேவனிடத்திலே வந்து சேரும்படி ஒரு காரியம் நடந்ததென்றால் அது சும்மா நடக்கல, தானம் அல்ல, தர்மம் அல்ல, ஒரு மிரக்கல் அல்ல, அற்புதத்தை செய்யல, தன் உயிரை கொடுத்து உனக்காய். அந்த மாம்சத்தை புசிக்க சொன்னது இருக்குன்னா, நீங்க புசிக்கும் போது அது உங்களுடைய பங்கா மாறுது. You are taking part in that. அந்த விருந்தில் நீங்க பங்கு பெறுறீங்க, என்னுடைய பங்கு அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க. அப்ப சொல்ற, அந்த சரீரம் அடிக்கப்பட்டதுனால உனக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த திரு விருந்திலே உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது.
உன்னை காயப்படுத்தினவன், உன்னை மோசம் போக்கினவன், உன்னை தள்ளும்படி நரகத்தை தள்ளும்படி அகல பாதாளத்துல கொண்டு போனவன், அவனுக்கு கண்டு முன்பாக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி சொல்றாரு, இனி உனக்கு மரணம் இல்லை, இனி உனக்கு வியாதி இல்லை, இனி உனக்கு தீமை இல்லை, உனக்கு ஒரு பங்கு கொண்டு உயிருள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உன்னை தொடரும்படி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் Now see the comparison, contrast. ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வர. ஒருவன் மீறுதலினாலே என்னாச்சு? அந்த ஒருவன் வழியாய் மரணம் ஆண்டு கொண்டது. அப்போ அந்த மரணம் ஆண்டு கொண்டது என்றால் நம்ம அடிமையாயிட்டோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல பார்வன் கீழே அடிமையா இருந்தாங்களோ, அடிமையா இருந்தா அவன் ஆளுகை செலுத்துறான், அவங்களை அடிக்கிறான், சவுக்கில் அடிக்கிறான், தண்ணி கூட கொடுக்க மாட்டான், காயப்படுத்துறான். அவங்க தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. எங்க திரும்பினாலும் வேதனை, கஷ்டம், கண்ணீர், வேதனை. இப்பொழுது நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிலைமையில இருந்தோம், பாவத்தின் கீழ் இருந்தோம், மரண நோய் ஆண்டு கொண்டிருந்தது, வியாதி நம்ம தலை மேல ஆளுகை செலுத்தி அது வரும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, அவ்வளவுதான் நீ செத்துருவேன். கடன் தொல்லை வரும்போது, குறைவுகள் வரும்பொழுது நம்மள பயம் இருந்துச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே பிரச்சனை வரும்போது என் பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. நான் பார்க்கிற விதம், நான் அணுகுகிற விதம் வித்தியாசமா இருக்கு. என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு எப்படி ஒருவன் வழியாய் இந்த பாவம், மரணம், தீமை, வியாதி வந்து என் மேல ஆளுகை செலுத்துச்சோ, இப்ப நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? இயேசு கிறிஸ்து ஒருவரால கிருபையும் பரிபூர்ண ஜீவனையும், கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம். நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு தீர்ப்பு நடக்குது. என்னுடைய தண்டனை, என் ஆக்கின் அவர் மேல் விழுந்தது, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இப்ப என் மேல ஒரு தீர்ப்பு சொல்லுது, உனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்ல, ஏனென்றால் உனக்கு பதிலாக ஒருவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஏற்றுக்கொண்டபடினால உன் மேல ஆக்கின தீர்ப்பு இல்ல. நல்லமே கை தட்டலாம் பாருங்க. நீ விடுதலை ஆயிட்ட. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, பரலோக நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளே, இனி உங்களுக்கு தண்டனை இல்லை, ஏனென்றால் உனக்காக உன் இடத்திலே ஒருவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் உங்களில் ஒருவராய் வந்து அவர் செய்து முடித்தபடினாலே உங்களை தண்டிக்க முடியாது. காரணம் என்றால் ஒருவன் வழியாய் மரணம் வந்ததென்றால் இவர் வழியாக, இரண்டாவது ஆதாம் வழியாக கிறிஸ்து என்னும் மனுஷனாலே இப்பொழுது நீங்கள் ஆக்கிரிலிருந்து நீங்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். ஒரு நீதி மனுஷனா வந்து செய்றார். இவர் யார்? ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்க முடிவு இல்லாதவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர், அழகில் சிறந்தவர், தங்கமயமானவர், எல்லாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. கோடான கோடி தூதர் மத்தியிலே போற்றப்படத்தக்கவராய் உயர்ந்த மகிமையான சிங்காசனத்திலே தேவ தூதர்கள் அங்கே 2 சட்டைகளால் மூடி பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திலே, ஆராதனை கூட்டத்தில் அமர்ந்திருந்தவர் என்னை கீழே பார்த்தார். நான் காயப்பட்டு அடிமையாய் வேதனையிலே நான் உழன்று கொண்டிருந்த பொழுது எனக்காக ஒருவர் ஸ்டெப் டவுன், பரலோகத்தை விட்டு இறங்கி கீழே வந்து, மகளே நான் சொல்லுகிறேன், இயேசு எவ்வளவாய் என்னை நேசித்தபடினால் அந்த பரலோகத்தை விட்டு கீழே ஒரு அடிமை ரூபம் எடுத்து வந்தார். பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத விதத்திலே அவர் அடித்து நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினபடினாலே அவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கும் போதும் என் ரத்தத்தை பானம் பண்ணும் போதும் உனக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த காயத்தால் நீ சுகமானாய், அந்த ரத்தத்தாலே நீதிமானானாய். அப்ப நான் கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து, oh my God, எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைந்து. மரணத்தில் இருந்த நானு அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நான் ஜீவனை அடைந்து, எந்த மரணம் என் மேல ஆளுகை செலுத்துச்சோ இப்போ நான் அது மேல ஆளுகை செலுத்தும்படி அவர் சொல்றார், ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம்.
சரி, இப்ப பாருங்க. ஏன் எந்த பக்கம் நெருக்கப்பட்டன ஒடுங்கி போறது இல்ல? இந்த அறிவு எனக்கு இருக்கு. வியாதி வந்தா நான் என்ன சொல்றேன்? நீ என்ன ஆள முடியாது. தரித்திரம் வந்தா நான் என்ன சொல்றேன்? உன் ஆள முடியாது. எப்ப நான் ஜீவனை பெற்றனோ, இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் எழுதியிருக்குதே. ஆகவே வியாதியே நான் சொல்லுகிறேன், உன் ஆளுகை முடிந்தது. சாபமே சாபமே உன் ஆளுகை முடிந்தது. தரித்திர பேயே உன் ஆளுகை முடிந்தது. பொல்லாதவனே, தத்தளிப்பை கொண்டு வந்தவனே, வேதனையை கொண்டு வந்தவனே, அவமானத்தை கொண்டு வந்தவனே, உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இனி என் மேல் உனக்கு ஆளுகை இல்லை. என் மேல் ஆளுகை செலுத்த உனக்கு அதிகாரம் இல்லை. நான் அன்பின் குமாரன் ராஜ்யத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீ பேசணுமா? நீங்க சொல்லணும். அங்க போய் நின்னு அப்படியே பேந்த அந்த கடல் மணல் மாதிரி இருக்கிற ஜனத்தை பார்த்து நீ பயப்படாத, நீ சொல். பானையை உடைத்து தீபற்றிய உயர்த்தி பிடி, வெளிப்பாட்டை வெளியே கொண்டு வா, கொண்டு வந்து சொல். கிதியோனின் பட்டயம் இப்ப நீ சொல்லணும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என் பட்டயம். தேவனுடைய வசனமே பட்டயம். அந்த பட்டயம் என்னுடையது. அந்த பட்டயத்தை கொண்டு சொல்லுகிறேன், உன்னை நான் வீழ்த்துகிறேன். சாத்தானை உன்னை நிர்மூலமாக்கும்படி தேவ பலன் இருக்கிறது. என் தேவனை குறித்து தவறான எண்ணங்கள் வரும்போது நான் என்ன செய்யணும்? அந்த பானையை உடைக்கணும். மகளாலப்பா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. பிரசங்க திடீர்னு கேட்டா புரியாத ஆளுங்க போய் வீட்டுல போய் பானையை உடைச்சிடாத. பானையை உடையினார் பாச சொல்லி வீட்டுக்கு போய் ஏதாவது பானை வச்சிருந்தா உடைச்சிடாத. பானைன்னா இந்த உடம்பு, இந்த ஃபீலிங், பிசிக்கல் ஃபீலிங், ஐம்புலன் உணர்வுகள், மாம்ச சிந்தை. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்ப எனக்கு வியாதி வரும்போது என்னுடைய மைண்ட் பேசுது. அது சொல்லுது, கோயிலுக்கு போனேன், எல்லாம் பண்ணேன், என்ன உனக்கு இப்படி வியாதி வந்துடுச்சு, நீ செத்துற போறியே, டாக்டர் எழுதி கொடுத்திருக்காரு இந்த வியாதி இன்னும் ஒரு 6 மாசம் தான் நீ உயிரா இருப்பேன், உடனே அதோடு கூட சேர்ந்துக்கின்னு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லாம அந்த பானையை உடைக்கிறேன். நீ சொன்ன எப்படி நான் சாவேன்? கத்த சித்த இன்னும் நடக்கல. என் பிள்ளைகள் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, ஊழியத்தில் எனக்கு வேலை இருக்குது. அவ சித்தத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் சாவ மாட்டேன். மரணமே நீ என்ன ஆள முடியாது. நான் உன்னை பார்த்து சொல்றேன், எனக்குள்ள அவர் ஜீவன் இருக்குது. உன்னை நான் விரட்டுறேன்னா அந்த வியாதி உன்னை விட்டு போயிடும். எதிர்த்து நில். எல்லாம் சொல்லுங்க, மிஸ்டர் டெவில், மிஸ்டர் டெவில், please go away. I'm asking you, don't torment me. Mr. Devil, Mr. Devil, will you go? Mr. Trida, Mr. Pisase, Mr. Pisase, என்ன தொந்தரவு பண்ணாதப்பா, போயிடுப்பா. உன் தலை மேல உட்காந்து ஆட்டுவான். உன நாய் விரட்டுற மாதிரி விரட்டும். அவன் ஒரு திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வந்தான். உன் வீட்டுல ஒரு திருட வந்தா நீ எப்படி எதிர்த்து நிக்கிறியோ அதே வைராக்கியத்தோட. ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? இது என் வீடு, என் பிள்ளைங்க, என் பணம், என் நகன், உன்னை தெரிஞ்ச உன்னை எதிர்க்கிறியே, அதே போல என் சுகம், என் சந்தோஷம், என் சமாதானம், அதை திருடனே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் விரட்டுகிறேன்னு சொன்னான். Oh, that's not enough, you know. பத்தாது. I know I'm preaching good. நான் எனக்கு தெரியுது நல்லா பிரசங்கம் பண்றேன்னு. You know that? நீங்க புரியுதா? உனக்கு புரியுதா? யார் உன்னை பயமுறுத்த முடியும்? யார் உன்னை அலட்ட முடியும்? எந்த பிசாசு உனக்கு முன்பாய் நிற்கிறான்? நீ சொல்லு, பிசாசே உன் மேல எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆளுவேன் என்ற அதிகாரம் என் கையில் இருக்குது. நீ என்ன ஆள முடியாது. வியாதியே உன் ஆளுகை முடிந்தது. இப்ப come on everybody, எல்லாம் சொல்லுங்க, வியாதியே உன் ஆளுகை முடிந்தது. நல்லா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சாபமே உன் ஆளுகை முடிந்தது. நல்லா சொல்லுங்க, தரித்திர பேயே உன் ஆளுகை முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. Accept your challenge. சவாலை ஏத்துக்கணும். சொல்லுங்க, if you are not prepared, you never resist. ஆயத்தமா இல்லைன்னா உன்னால எதிர்க்க முடியாது. ஒரு படிக்காத பையனை இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்குல்ல, உன்னை எக்ஸாம் ஹாலில் உட்கார வச்சு எழுதுனா என்ன பண்ணுவான்?
சொல்லுங்க. படிக்கவே இல்ல. படிடா படிடான்னு சொல்லி எழுதல. இப்ப எக்ஸாம் நடக்குது. பேனா வச்சுட்டு டீச்சர் கிட்ட வந்தோனே அப்படியே பேசாம அப்படியே அந்த பேப்பர கேட்கறான். வாசிட்டோம். நீ தெரியாம பேப்பர குடுத்தீன்னா உன்னையும் சேர்த்து தள்ளிடுவாங்க. நம்ம குடுக்கக்கூடாது. நம்ம பாட்டு எழுதிட்டு இருக்கணும். அதே மாரி தான் விசுவாச பரீட்சை வரும்போது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அண்ணா ஜெபம் பண்ணு, பாப்பா ஜெபம் பண்ணுமா, அம்மா எல்லாருக்கும் லெட்டர் எழுது. யார் வேணான்னா, திரும்ப ஃபெயில் தான் நீ. இப்ப வர யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சுன்னா, திரும்ப உனக்கு கஷ்டம் வரும். ஆனா முதல்ல உனக்கு அறிவு இருக்கணும். ஆராதிக்கிற தேவன் யார்? நான் யாரு? அவருக்குள்ள எனக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? அவரை நம்பி நான் அடைக்கலமா ஓடி வந்திருக்கிறேன். யாரை நம்பி அடைக்கலமா வந்தீங்க? சொல்லுங்க. இயேசுவை நம்பி வந்தேன். நல்லா சொல்லுங்க. யாரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்தீங்க? அகாப்பை சிட்டிச்சை நம்பி நம்ம ஓடி வந்தீங்களா? இல்ல ஜூலியஸ் பாஸ்டர் நம்பி வந்தீங்களா? இல்ல 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 இல்ல, நாங்க கர்த்தரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்தோம். அப்ப ஜூலியஸ் பாஸ்டர் வேலை என்ன? என் சபையை பத்தி சொல்றதா, என்ன பத்தி சொல்றதா? யாரை நம்பி வந்தீங்களோ அவரை பத்தி சொல்லணும். நிறைய பேசுவாங்க. எங்க கோயில கூட யாரை பத்தி பேசுறாங்க? நிறைய பேர் பாருங்க, கோயிலுக்கு போறேன், சுவிசேஷம், அங்க ஃபுல்லா பேய் கதை தான். கட்டு மந்திரம் பேய். இந்த பகுதியில கிரியை செய்கிற ஆவியே ஒருத்தர் வந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த தெருவில் மொத்தம் 327 பேய்கள் இருக்குதான் கண்டுபிடிச்சு வச்சது. இந்த மாதிரி ஆள் கூட போனா 328 நீ ஆயிடுவ. I'm sorry to say that, you know. தப்பான வார்த்தையை கேட்டு 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 ராத்திரி தூங்கும் போதெல்லாம் உன் மேல ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி இருக்கும். கெட்ட கனவு வரும். நீங்க கேட்டு பாருங்க. இந்த மாதிரி சபைக்கு போறவங்களை கவனிங்க. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, கெட்ட கெட்ட கனவா வரும். Because you are listening that. தப்பானதை கேட்கிறீங்க. நல்ல செய்தியை கேட்க கேட்க உன் நித்திரை இன்பமா இருக்கும். இந்த வசனத்தை கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன தெரியுமா? நல்லா தூங்கிடுவேன். நீ விசுவாச பயம். நீ வந்தவன டக்குன்னு படுக்க வச்சிருவோம். ஏஞ்சி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு தூக்கத்தை வெறுக்கணும். பாதி ராத்திரில ஏஞ்சி ஜெபம் பண்ணணும். காலையில ஏஞ்சி வசனத்தை சொல்லு. பேய்க்கு பயம் பாருங்க. அவங்களுக்கு வந்து இந்த வசனம் தெரிஞ்ச ஆளுங்களாம் அவன் கவனிக்க, அவன் வேலை என்னன்னா, தூங்குடா கண்ணா, நல்லா தூங்கு. குட்டி பேய்க்கெல்லாம் சொல்லுவான், எழுப்பிடாத, ஏஞ்சி உடனே அந்த வசனமா பேசும், உற்று அது பண்ண. அவங்கள கேட்டு பாருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர். வரமா, பிரச்சனை இல்லைன்னு சொல்ற, வரும், உனக்கும் வரும். அப்ப முழிப்பாங்க பாருங்க, திரு முழிப்பாங்க. வெறும் ஹெட் நாலேஜ் இஸ் நாட் எனஃப். ஏதோ தகவலோடு நிக்க கூடாது. ஐ டெல் யூ, யூ நீட் லைட் இன்சைட். உனக்குள்ள அறிவாகிய ஒளி எழும்பணும். ஹெட்ல நாலேஜ் வருது பாருங்க. நான் கேட்க கேட்க, the more I teach, more I preach. You are listening and accumulating the knowledge. After receive the knowledge, you need to go to your house and pray. Pray to God. In the time of trouble, when you go through the crisis, that is the time. Make known unto God. Pray to God. Pray in the Spirit. நீங்கள் பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது கேட்ட செய்தியை வச்சு, ஆண்டவரே, நான் கேள்விப்படவில்லையா, நீ சொல்லவில்லையா, வாக்கு பண்ணவில்லையா, நான் நம்புகிறேன். இந்த உலகத்தை நான் திக்கற்றனாய் இல்லை, எனக்கு நீ பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறீரே, அந்த தீபத்தை நான் உயர்த்துகிறேன், அந்த வெளிப்பாட்டை நான் உயர்த்துகிறேன். பொல்லாதவனே, நீ எம்மாத்திரம் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதில்லை. Come on. Glory, 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 glory. நல்ல கரங்களை தட்டி ஆராதிமா. இக்காலத்து பாடுகள் எங்களை ஒன்று செய்யாது. நாங்க அவருக்கு காத்திருக்கிறோம். பதிலுக்கு காத்தின இல்ல. எப்ப வரும் நாங்க அதுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்தினா கர்த்தருக்குள்ள களி கூறுறேன் ஒழிய, பணம் வந்த பணத்துல நான் களி கூறல, நான் கர்த்தரில் களி கூறுகிறேன். See, the people, they wait for the answer or healing or money. After they get it, they rejoice. Oh Lord, thank you, thank you, thank you, thank you Lord. ஆண்டவரே, பணத்துக்கு காத்திருந்த கொடுத்துட்டீரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கறேன், அதுக்காக நீ இப்படி களி கூறுற? அதுல களி கூறாத, என்னில் களி கூறு, என்னில் களி கூறு. பின்மாறி முன்மாறி மழையை கொடுக்கிற தேவனிடத்திலே களி கூறுங்கள். அப்ப இந்த மெச்சூரிட்டி எப்ப வருதுன்னா, பிரச்சனை வரும்பொழுது
ஆவியானவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே ஜெயிக்கும் போது நீங்கள் முதிர்ந்த நிலைக்கு வரும்படி பின்மாறி மழையை பொழிந்து அபிஷேகத்தை கொடுத்து உள்ளான மனுஷனும் வல்லமையா பலனடைய செய்யும். எல்லாம் சொல்லும், வல்லமையினால் நிரப்புகிற தேவன். அந்த சொல்றார், அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணாதவன் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான்றார். அப்ப ரட்சிப்பு என்பது சிலுவையில் இயேசு செய்து முடித்த காரியத்தில் நீங்க விசுவாசித்து அது என்னுடையது, அவர் எனக்காக மரித்தார். அதான் சொல்லுங்க. தட்ஸ் ரைட். உங்களுக்காக, உனக்காக. ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லணும். உனக்காக, எனக்குப்பா, எனக்கு மரித்தார், நானும் மரித்தேன், நானும் அவரோட அடக்கம் செய்யப்பட்டேன், நானும் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் பக்கத்துல என்னையும் உட்கார வச்சிருக்கேன். அதனால இப்ப என்ன தைரியம்னா, மோசே செத்த பிறகு ஜோஷுவா கிட்ட சொல்றாரு, நீ என்னத்துக்கு பயப்படுற? அவன் இறந்துட்டான்னு பயப்படுறியா? ஆகாத ஒரு ஆள் நான் இருக்கிறேன், எனக்கு மரணமே இல்லை, நான் உன் கூட இருக்கேன். அந்த ஆள் அற்புதம் பண்ணல, அவன் கூட இருந்து நான் செய்ய, மோசே கூட இருந்து நான் செய்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அவன் செத்துட்டான், இப்ப உன் கூட நான் இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து அவனுக்கு செய்த மாதிரி உனக்கும் டபுளா செய்வேன். அதே தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, பயப்படாத, நான் மரித்து உயிரோடு எழுதப்பட சொல்றாரு, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன். Amen, amen, amen. Hallelujah, hallelujah. நல்லா கரவாய் தட்டி தேவனை துதிப்போம். அழாதே, பயப்படாதே, இந்த வியாதி உன்னை அழிக்காது, இந்த சாபம் உன்னை அழிக்க முடியாது, உன் பிள்ளைகளை தொட முடியாது, உன் குடும்பத்தை தொட முடியாது. அவர் எழுப்பி உயிரை என்ற பிறகு சொல்றாரு, வா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. மரணத்துக்குள்ள அவர் எனக்கு மதிலா மறிக்க முடிய சொல்லிட்டார். வா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாத்தானுடைய, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படி உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லாம் காது விழுந்துதா? சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள எனேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அப்ப வீட்டுல பிரச்சனை வந்த உடனே எல்லாம் கெட்டது அங்கிருந்து வருது. கவனிக்கிறீங்களா? பணம் இல்லையா? அவன் பண்ணியிருக்கான். வியாதியா? அவன் பண்ணியிருக்கான். யோபன் சரித்திரத்தை படிச்சு பாருங்க. நல்லா இருந்த வீடு எல்லாம் நாசமாவது. காரணம் யாரு? விசுவாசம் பண்ணான். யோபுக்கு தெரியல, கர்த்தர் தான் செய்தான்னு நினைச்சான். கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவனுக்கு கடைசியா லேட்டா தான் தெரியுது. ஏன்னா ஸ்டோரி நம்ம படிக்கும்போது, கடைசியில படிக்கும்போது தெரியுது, விசுவாச கர்த்தர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி அங்க செய்தான். கர்த்தர் சொல்றார், நான் செய்ய முடியாது, நான் கையை வச்சாம ஆசீர்வாதம் ஆயிடும், நீ போய் உன் நாத்த கையை வெயினார். உன்னுடைய கேடு நிறைந்த கையை அங்க கொண்டு போய் நீ எத்தனை கேடு பண்ணாலும் அது அவன் அழிக்க முடியாது. ஏன்னா நான் அவன் கூட இருக்கேன். He lost everything. He was on the road. He was living in the palace. Now Job was on the road. ரோட்டுக்கு வந்துட்டான். ஹலோ, இருக்குது ரொம்ப கொடுமையானது, பொண்டாட்டி புருஷங்கிட்ட பேசுறது, பிரச்சனை நேரத்தில் தப்பா பேசுறது. அவனே கலங்கி போய் ஒன்னும் இல்லாம நின்றுருக்காங்க. வந்து சொல்றது, அறிவு கையா, கோயிலும் போய் கடவுளுக்கு சொல்ற, பேசாம அந்த கடவுளை சபிச்சு சாவஞ்சி. அந்த அவன் சொன்னா, இல்ல பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, என் தேவன் கொடுத்தார் எடுத்தார் நினைச்சு. அவனுக்கு தெரியல பாருங்க, கர்த்தர் தான் செய்துட்டார் நினைச்சிட்டான். பின்னாடி சொல்றான், தப்பா பேசிட்டாண்டவரே, தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, என் கர்த்தர் கையில் தீமை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தெளிவா இருங்க. உனக்கு வியாதியா, பிரச்சனையா, குடும்பத்துல கஷ்டமா, போராட்டமா, எந்த பொல்லாப்பு வரும்போது பவுல் சொல்ற, தீங்கு நாளிலே எதிர்த்து நின்று, ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, சகலவற்றையும் செய்து முடிக்க எனக்கு திராணி உண்டு. திரும்ப சொல்ல, தீங்கு நாளில் சகலவற்றையும் எதிர்த்து நின்று செய்து முடிக்க எனக்கு திராணி உண்டு. காரணம் என்னவென்றால், உலகத்தினை காட்டிலும் எனக்குள் பெரியவர் இருக்கிறார்.
எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரச்சனை இருக்கும், கவனிங்க. இதெல்லாம் ஒரு சீசன், மாறிடும். சுகபோகமா வாழ்ந்துக்கிட்டு 3 வேளையும் சோத்தை தின்னுட்டு ஜெபமே பண்ணாதவங்க கவனிங்க, சில நேரத்தில் உங்களை விட்டு இழக்க வேண்டியதும் வரும். So don't put your trust in money. பணத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க, உங்க வேலை மேல நம்பிக்கை வைக்காதீங்க. I'm going to show you what is work, what is job. Both is not the same. வேலைன்னா என்ன, தொழில்னா என்னன்னு காட்டுறேன். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இந்த சபையில் இருக்கிறவங்க வேற மாதிரி வாழணும், நீங்க நல்லா இருப்பீங்க. வார்த்தை புரிய புரிய நான் சொல்றேன், செல்வந்தனா ஆயிடுவீங்க. இந்த சபையில ஒரு கூட ஏழையா இருக்கவே முடியாது. உண்மையா சொல்றேன், நீ ஏழையா இருக்கவே முடியாது. எழும்ப முடியும். ஆமென். We have a better covenant. உடன்படிக்கை. அப்ப இந்த திரு விருந்திலே எதிராளிக்கு நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திட்டாரு. My portion will runneth over. என் பங்கு நிரம்பி வழியும். என் கூட சேர்ந்து சொல்ல, அன்புள்ள பிதாவே, குமாரனை அனுப்பி என்னை இருளின் ராஜ்யத்தில் என்னை விடுதலை ஆக்கி விட்டேன். முன்பு நான் பார்வோன் ராஜ்யத்தின் கீழாய், கொடியவன் ஆட்சியிலே, பொல்லாதவன் கையிலே, பிசாசின் ராஜ்யத்திலே இருந்த நான் ஆச்சரியமான ஒளியிலே அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே கொண்டு வந்தீரே. நீர் எனக்காக தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் விலையேற பெற்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணி நான் இன்றைக்கு அறிக்கை செய்கிறேன். முன்மாறி மழை அல்ல, பின்மாறி ஒரு மழை உண்டு. நான் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்துவனாய் மாறும்படி ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ள அபிஷேகத்தை தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் அந்த அறிவாகிய ஒளியை உயர்த்தி பிடித்து சொல்லுகிறேன். வியாதியே நீ எம்மாத்திரம், சாவவே நீ எம்மாத்திரம். இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் தவிடுபடியாக்குகிறேன், ஜெயத்தை எடுக்கிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம்.